வறண்டு போன ஒரு சிறையிருப்பு, தனிமையின் சிறையிருப்பு, சஞ்சலத்தின் சிறையிருப்பு. சிலர் சிறையிருப்பு தெரியுமா? பாவத்தின் சிறையிருப்பு. நிறைய வாலிப பிள்ளை பாவத்தை சிக்கி கொண்டிருக்காங்க. நிறைய பேர் காதல சிக்கி கொண்டிருக்கிறாங்க, இச்சையில சிக்கி கொண்டிருக்காங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, பெருமை, உலகத்தின் இச்சை, பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான பாவ சிறையிருப்பு, கசப்பின் சிறையிருப்பு, நஷ்டத்தின் சிறையிருப்பு, சமாதானம் இல்லாம சிறையிருப்பு, அநேக தாய்மார்கள் கண்ணீரின் சிறையிருப்பு. உன் சிறையிருப்பெல்லாம் ஆண்டவர் மாற்றி அமைக்கிறனா சத்தத்தை கேளுங்க, செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு, உடைய சத்தத்துக்கு, உடைய பிரமாணத்துக்கு செவி கொடுப்பதே உத்தமம். யார் மேலும் புறங்கூறாதீங்க. உங்க நாவு புறங்கூறுவதுக்கு அல்ல, உங்க வாய் எப்போது கர்த்தரை துதிப்பதற்கு. ஆமென்.